யாரும் எதுவும் பேச வேண்டாம். நாளை காலையில கோயில்ல நல்ல நேரமே கெட்ட நேரமோ 2 பேரும் கல்யாணம். போய் படு. உனக்கு தனியா சொல்லணுமா? போய் படுப்போ. சங்கர் என்ன பாப்பா வீட்டுல பூட்டி வச்சுட்டாரு. காலையில 5 மணிக்கு ட்ரெயின். மாமா வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. சங்கர், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் உன்னை நம்பிதான் இருக்கேன். இப்ப என்ன பண்றது? சரிண்ணா, ஒன்றும் பயப்படாத. நீ நிம்மதியா படுத்துங்க. நைட்டு 1 மணிக்கு உங்க வீட்டு மொட்டை மாடிக்கு வா. மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். சங்கர், கண்டிப்பா வந்துருவல? கண்டிப்பா நான் வருவேன். நீ தைரியமா இரு. ஓகே? இத்தனை நாளாய் அத்தர் வீசும்போது மல்லிகை வாசம் மார்பில் வந்ததேது. தேவாரம் மோதி துதிக்கின்ற இதழ்கள் திருக்குறளோத துடிப்பதும் ஏனோ. நாயகம் பெயரை உச்சரிக்கும் இதயம் கீதையின் பாட்டில் கவிழ்ந்தது ஏனோ. हाजिर है, हाजिर है। யாரு? என்ன இந்த நேரத்துல வந்து கதவை தட்டுறீங்க? பொண்ணு வீட்டுல இருக்கா? ஏன் எது கேக்குறீங்க? இல்ல காலம் கெட்டு கிடக்குது. பொண்ணு வீட்டுல தான் பாருங்க. பத்திரமா இருக்கால? பூட்டி சாவி வச்சிருக்கோம்ல. ஓ, லாக்அப் பண்ணிட்டீங்களா? சரி, போய் படுங்க. பாய் பொண்ணு இங்க பத்திரமா இருக்கு. நம்ம பாய் எங்க போயிருப்பான்? ஐயோ, ஜெரினா! அல்லா, என் பொண்ணை காணியா, என் பொண்ணை காணியா. என்ன சொல்றீங்க? என் பொண்ணை காணுங்க. என்ன சொல்றீங்க? என் பொண்ணை காணியா. அத பொண்ணை காணாங்கறாரு. அவ என்ன சொல்றீங்கடா? என்ன அர்த்தம்? அந்த தெருவில் ஒரு பாயை காணான்னு தேடிட்டு இருக்காங்க. பாய் என்னடானா தன் பொண்ணை காணான்னு தேடுறாரு. இது பாருங்க, உங்க பொண்ணு ஒன்றும் தெரியாத அப்பாவி. அவ மனசை மாத்தி அவளை கடத்திட்டு போனதை சுந்தரம் பிள்ளையோட பையன். என்னையா சொல்றீங்க? எல்லாத்துக்கும் விளக்கம் கேட்டுருந்தீங்கன்னா அதுக்குள்ள எத்தனை ரயில், எத்தனை பஸ். போகையா, ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட்ல தேடுங்க. போறீங்க, தெரிய போங்க. வாங்கடா. இப்ப என்ன நடந்தாலும் கவலை இல்ல. என் மகனையும் மருமகளையும் எங்க இருந்தாலும் கூட்டு வாங்க. வாங்கடா. இதோ பார், விடியறதுக்கு முன்னாடி நம்ம பசங்க வீட்டுக்கு வந்து ஆகணும். அப்படி இல்ல அவனுடைய தலை நம்ம வீட்டு வாசல்ல வரணும். போங்க. இந்த பக்கம் போகாதீங்க. சபாபதி ஆளுங்க உங்களை கொண்டு வாங்க. இந்த பக்கம் போயிருங்க. நில்லுங்க. பயப்படாதீங்க. உங்களை நான் ஒண்ணு செய்திட மாட்டேன். உங்களுக்கு உதவி செய்யத்தான் வந்திருக்கிறேன். ஏன்னா உங்களை மாதிரியே நான் இந்த பாரத நாட்டு பிரஜை. அது எனக்கு மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்திருக்குது. ஆமாப்பா, உலகத்துல எத்தனையோ நாடுகள் இருக்குது. அங்கெல்லாம் ஏதோ ஒரு மதத்துக்கு தான் அங்கீகாரம் உண்டு. ஆனா நம்ம பாரத நாட்டுல இருக்கிற எல்லா மதத்துக்கும் அங்கீகாரம் இருக்குது. எங்களை மாதிரி சிறுபான்மையினருக்கு சம உரிமை இருக்குது. அதுக்கெல்லாம் மேல இந்து கோயிலுக்கு சொந்தமான இந்த நிலத்துல முஸ்லீம் ஆகிய என்ன மதரசா நடத்த அனுமதிச்சிருக்காங்க. அதனால இந்த பாரத மண்ணில் பிறந்ததுக்காக ரொம்ப பெருமைப்படுறேன். இதுக்கு கைமாறா நான் செய்ய வேண்டியது இந்த கலவரத்துல இருந்து உங்களை காப்பாற்ற வேண்டியது. பயப்படாதீங்க. நான் இருக்கிறதுக்கு எதுக்கு பயப்படாதீங்க. என்னோட வாங்க. ஜெய்ஹிந்த். வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. ஊரே தேனி ஓட்டின நாய் மாதிரி தெரு தெருவா சுத்திட்டு இருக்கு. இவன் சாவகாசமா சாவி சுத்திட்டு போறான். இன்ன இடத்துல இங்க என்ன வேலை? இவனுக்கு ஓடி போன பஸ்ல இவன் தான் உள்ள வச்சு பூட்டி போனோம்.
டேய், இந்த வாத்தியார் பாயினுடைய தொல்லை தாங்க முடியல. அந்த 4 பேர்த்தையும் அந்த மதராசோக்குள்ள வச்சு இந்த ஆள் தான் பூட்டி வச்சிருக்கான். இவனை போட்டு தள்ளிட்டோம்னு எல்லாம் சரியா போயிடும். விடியறதுக்குள்ள யாருக்கும் தெரியாம இவனை போட்டு தள்ளிடுங்க. சரிங்க தலைவா, முடிச்சிடுறோம். சபாவதியோட சேர்ந்து நான் நிறைய பாவப்பட்டு மாமா. ஆண்டவன் எனக்கு சரியா தண்டனை கொடுத்துட்டா மாமா. மாமா ஊருக்குள்ள கொண்டு வச்சிருக்கான் மாமா. சபாவதி கொண்டு வச்சிருக்கான் மாமா. அந்த பசங்களை காப்பாத்துங்க மாமா. ஊரை காப்பாத்துங்க மாமா. முதலாளி ஒரு தப்பு நடந்து போச்சு. என்னையா? பாயை போட்டு தள்ளுறதுக்கு பதிலா கணக்கு புள்ளை போட்டு தள்ளிட்ட முதலாளி. அப்படியா? பரவாயில்ல. எப்படி இருந்தாலும் நான் அவனை போட்டு தள்ளாண்டு தான் இருந்தேன். ஏன்னா ஏகப்பட்ட இம்சை. செத்துட்டான் கன்ஃபார்ம் தானே? செத்துறா முதலாளி. அவனுக்கு அர்ஜென்ட் அட்வான்ஸாக போய் சேர்ந்துட்டான். இப்போ என்ன பண்றது முதலாளி? என்னை பொறுத்த வரையிலும் அவங்க 2 பேரும் ஒன்று சேரவே கூடாது. நாளைக்கு மேக்சிமம் நான் விளையாண்டு பார்ப்பேன். அதையும் மீறி அவங்க 2 பேரும் ஒன்று செஞ்சான்னா இந்த பார், ஒரு பையில பாம் வச்சிருக்கேன், இன்னொன்று பணம் வச்சிருக்கேன். பாம் அவனுக்கு மேலே பேசிட்டு பணத்தோட ஓடிடு. ஆனால் எந்த சூழ்நிலையிலும் மகனே என்னை காட்டி கொடுக்கலான்னு மட்டும் நினைக்காத. என்ன உனக்கு ஒரு ஆள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன் ராத்திரியில் லோலோவில் அலைஞ்சிட்டு இருக்கீங்க? இது பாருங்க, உங்க 2 குடும்பத்து மேல அக்கறை உள்ளவங்கிற முறையில ஊரெல்லாம் தேடிட்டு அவங்க எங்கேயுமே இல்லை. ஜமால் பாய் அவங்கள மதரசாவில் உழைச்சி வச்சிருக்கான். உனக்கு எப்படி தெரியும்? ஜமால் பாய் கேரக்டர் நான் எத்தனை வருஷமா ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு தெரியுதா? டேய் வாங்கடா வாங்கடா. உள்ள அவங்க இல்லாம போயிட்டாங்கன்னா அவங்கள முக்கியம், அதை இடிக்கணும். சீக்கிரம் வாங்க, நீ போறாங்கன்னு தெரியல. அம்மா உங்களை தான் தேடி வந்துட்டு இருக்கேன். உங்க குழந்தைகளை ஊர்க்காரங்க விரட்டிட்டு இருக்காங்கம்மா. அவங்களை காப்பாத்துறதுக்காக நான் தான் மதரசால பூட்டி வச்சிருக்கிறேன். ஆனா அங்கேயும் ஜனங்க வந்துட்டு இருக்காங்கம்மா. மதரசா வெடிக்க போறாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எத்தனை உயிர் பலியாகும் புரியல. நீங்க வந்தாதாம்மா உங்க குழந்தைகளை ஊரையும் காப்பாத்தலாம். ஓடியாங்கம்மா. வாங்கம்மா வாங்க வாங்க. டேய் இடிச்சிட்டு பசங்களை வெளியே கொண்டு வாங்க. வாங்க வாங்கடா. இன்னைக்கு 2 ரவுண்ட் பார்த்தலடா. அது இருக்காங்க. டேய் எவன் விரலாவது மதராசா மேல பட்டது மவனை எவனும் உயிரோட திரும்ப மாட்டேங்க ஞாபகத்துல வச்சுங்க. யோ யார் உயிரோட இருக்காங்கன்னு பார்க்கலாம்யா. நாங்க இடிக்க தான் போறோம். முடிஞ்சா தடுத்து பார். டேய் எவனா கைய வச்சு பாருங்கடா. அத்தனை பேரும் சாம்பல் ஆயிடுவீங்க. சும்மா பிளீன் கட்டுறாங்க. இப்படியே நின்று இருந்தா எப்படி? அந்த ஜமால் பாய் எங்க? அவரை கூட்டு வந்து இந்த பூட்டை திறக்க சொல்லுங்க. ஜமால் பாயை கூட்டு வந்து எதுக்கு பூட்டு திறக்கணும்? இதை இடிச்சு குழந்தைகள் வெளியில் கொண்டு வந்துருவோம். நம்ம கோயில் நிலத்தை இவர்கிட்ட இருந்து வாங்குறதுக்கு இதை விட்ட சந்தர்ப்பமே கிடையாது. சந்தர்ப்ப சூழ்நிலையை பயன்படுத்திட்டு ஒரே நேரத்தில் சட்டசபைக்கும் பார்லிமெண்ட்டுக்கும் எலெக்ஷன் வைக்கிற மாதிரி. எப்படி? டேய் இடிங்கடா. இடிச்சிட்டு பசங்களை வெளியே கொண்டு வாங்க. வாங்க. என்னது இடிச்சு தள்ளுறதா? தைரியம் இருந்தா ஒரு அடி எடுத்து வைங்கடா பார்க்கலாம். டேய் என்னடா பார்த்துட்டு இருக்கீங்க? வாங்கடா. நிறுத்துங்க. இப்ப என்ன? உங்களுக்கு அவங்கள கொல்லணும் அவ்வளவுதானே? அண்ணி அண்ணா, நீங்க பூட்டை திறந்து அவங்கள எல்லாம் வெளியில கூட்டிட்டு வாங்க. இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம்.